ஆனால் ஒன்றை மட்டும் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அந்த வாசல்லையும் இந்த வாசல்லையும் சுத்தி வரவே நேரம் போதல, வீட்டு வாசல் தேடி போக வாய்ப்பு இருக்குமா? வாடி வாசல் மாட்டுக்கு சொந்தமானது, நெடுவாசல் வயலுக்கு சொந்தமானது. அதாவது கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளியான விவசாயிக்கு சொந்தமானது. அதான் வேளாண் மக்கள் வீதிக்கு வந்துட்டாங்களே. மழையும் இல்லாம தண்ணியும் இல்லாம இருக்கிற மக்கள் எப்போதும் பரபரப்பா இருக்கணும்னு பிளான் போடுறாங்களோ. இந்த 2 வாசலை சுற்றியே நொல்லக்கண்கள் கண்ணக்கோல் வைப்பதற்காக திரிந்து கொண்டிருக்கின்றன என்றால் இடிதாங்கிக்கு ஒன்றுமே புரியவில்லை. உங்களுக்கே புரியலனா அப்புறம் எங்களுக்கு எப்படி புரியும்? வேளாண்மையை கொஞ்சம் விட்டு கொடுத்தா வல்லரசு கனவு நனவாகும்னு சொல்றாங்களே. காரண காரியம் இல்லாமல் விவசாயிகளின் வாசலை அடைக்க நினைத்தால் புதிதாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும் கோள்களுக்கு கூட கோபம் பொத்து கொண்டு வந்துவிடும் என்பதை மறந்துவிட வேண்டும். அப்படின்னா அங்க போய் வாயு இருக்கான்னு பார்க்க வேண்டியதுதான். நீங்க கரை வேட்டியை கட்டிக்கிட்டு கணா காணும் போதுதான் ஹைட்ரோ திட்டம் வந்துச்சுன்னு சொல்றாங்களே. ஹைட்ரோ கார்பனில் ஹை கமிஷனுக்காக துண்டு போட்டால் எத்தனை கோடிகள் புரளும் என்று கூட ஆராய்ச்சியில் ஈடுபட்டு பழக்கப்பட்டவன். ஆனால் விவசாயி அப்படி அல்ல. என்னை போன்ற ஊழல்வாதிக்கு கூட உணவு கொடுக்க வேண்டும் என்று நினைப்பவன். அத சாப்பிட்டதுக்கு அப்புறம் தானே ஆராய்ச்சியே தொடங்குது. ஆனா தினம் தினம் போராட்டமே வாழ்க்கையா மாறி போச்சுதே. உங்க கருத்து என்ன? வாழ்க்கை என்பது ஒரு போராட்டம் என்று சிலர் கூறுகிறார்கள். இல்லை இல்லை, வாழ்க்கை என்பது ஒரு நாடகம் என்று 4 பேர் கூறுகிறார்கள். இன்னும் கூடுதலாக வாழ்க்கை என்பது வியாபாரம் என்று சொல்லுகிறார்கள். அப்படியே வாழ்க்கை என்பது ஒரு பந்தய மைதானம் என்றும் சொல்லுகிறார்கள். வாழ்க்கை ஒரு வட்டம், அதை சொல்ல மறந்துட்டீங்களே. எப்படி கணக்கு போட்டு பார்த்தாலும் முழுசா பிடிபட மாட்டேங்குதே. ஆனால் இவை அனைத்தையும் ஒரே பெஞ்சில் நிற்க வைத்து உன்னிப்பாக பார்த்தால் எல்லாமே ஒன்றாகத்தான் தெரியும். உங்கள மாதிரி விஞ்ஞானிகளுக்கு தான் அது தெரியும் போல. அரசியல் நேக்கு போக்கு எல்லாம் தெளிவா தெரிஞ்சதுனாலதான் பெரிய மனுஷனா நீங்க இருக்கீங்களா? இதை என்றோ கற்று தேர்ந்தவன் இடிதாங்கி என்பதால் தான் இன்னமும் இடிதாங்கியின் கொடி கூழக்கும்பிடி போட்டவாறு தாழ பறந்து கொண்டிருக்கிறது. எப்படியோ பொழப்பு ஓடுனா சரிதான். கட்சிக்கு யாரு தலைமை, ஆட்சிக்கு யாரு தலைமைன்னு படம் இன்னும் முடியலையா? அதிகாரம் என்றால் காரம் அதிகமாகத்தான் இருக்கும். காரம் அதிகமாக இருந்தால்தான் காரியம் இடிதாங்கியின் இழுப்புக்கு கட்டுப்பட்டு வரும். அதற்காகத்தான் அதிகார மையங்கள் கூடும் இடங்களில் கடிப்பதற்கு காரம் வைத்துக் கொண்டு காரசாரமாக பேச்சு கொண்டிருக்கிறார். காரசாரமா இருந்தாதானே சுட சுட ரசிக்க முடியும். உங்க அரசியல் பயணம் கரடு முரடா இருக்குமா? எப்படி இருக்கும்? ஆக இடிதாங்கியின் அரசியல் வாழ்க்கை என்பது ஈசிஆர் சாலையில் ஈஸியாக செல்லும் அதிசொகுசு கார்களை போன்றதாக இருக்க வேண்டும் என்பது இலக்கு. எப்படியோ இலக்கு அடைஞ்சா சரின்னு போராளு. வறட்சி நிவாரணம்னு போராடும் போது சில இடங்கள்ல தூறல் மழை செய்தி வருதே. இந்த கோடை கொடுங்கோடையாக இருக்கும் என்று வானிலை விஞ்ஞானிகள் இப்போதே பூச்சாண்டி காட்ட தொடங்கிவிட்டார். கானகத்தில் கூட காணல் நீர்தான் கண்டபடி கிடக்கும் என்று கணித்திருக்கிறார்கள். அப்படின்னா குடிநீர் பிரச்சனை கொடி கட்டி பறக்க போகுதோ? அடுத்து வரும் கோடையை சமாளிக்க நீங்க எதுவும் திட்டம் வச்சிருக்கீங்களா? நெருப்பாற்றில் நீந்தி பழக்கப்பட்டவனிடம் வெயிலோடு விளையாடச் சொன்னால் சற்று பயமாகத்தான் இருக்கு. பதில் சொல்லும் போதே வேர்த்து கொட்டுதே. குழு குழுன்னு ஒரு சட்டையை தயார் செஞ்சு மக்களை சந்திக்க கிளம்ப வேண்டியதானே. அப்படி விளையாண்டால் வெயிலும் வெயில் சார்ந்த நோக்காடுகளும் வந்து தாக்காமல் இருக்காது என்று சொல்லிவிட முடியுமா? முடியாது. ஆனாலும் வந்த நோய் எந்த நோய் என்று தெரியாமல் மக்கள் தான் நொந்து போக வேண்டுமே ஒழிய அதற்கு இடிதாங்கி பொறுப்பாக மாட்டான். ஆமா ஆமா, எல்லாமே மர்மமா தான் இருக்கு. மர்ம காய்ச்சல் வேற பயங்காட்டுது. 2-3 நாளா அங்க மழை இங்க மழைன்னு சொல்றாங்களே, உங்க காட்டுல எப்படி? இவையெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் மார்ச் மாதம் முதல் வாரத்தில் வானம் கூரையை பிரித்து கொண்டு மழை கொட்டும் என்று மழை விஞ்ஞானிகள் சில நம்பிக்கையை விதைத்திருப்பது ஒரு சர்க்கரை செய்தியாக தெரிகிறது. ஓஹோ, வானிலை செய்தியை பார்த்து தான் பொதுக்கூட்டத்துக்கு குடை கொண்டு வந்தீங்களோ? முதலமைச்சர், எதிர்க்கட்சி தலைவர், மத்திய அமைச்சர்னு நீளும் நெடுவாசல் சந்திப்புல நீங்க இல்லையா? எல்லா பாதைகளும் நெடுவாசல் நோக்கியே சென்று கொண்டிருக்கிறது. இடிதாங்கியை எங்கே காணவில்லை என்று எல்லோரும் இடிதாங்கியின் வாசலை நோக்கி அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கிறார். ஆமா ஆமா, நானும் நேரலையில வருவீங்களான்னு எதிர்பார்த்தேன். உங்களை எதிர்பார்த்து தொண்டர்கள் கூட்டம் திருச்சியிலே காத்திருந்தாங்களாமே. மீத்தேனை தடுத்து நிறுத்த வரும் பீத்த பெருமையே என்று போஸ்டர் வேறு அடித்து விட்டார்கள். மலைத்தேன் எடுக்கும் திட்டம் இருந்தால் ஓசித்தேன் குடிக்க யாசித்தவாறு ஓடோடி போயிருக்கு. அது என்ன மீத்தேன்? ஆமா ஆமா, என்னன்னு நீங்களே கண்டுபிடிச்சு சொல்லிருங்க.
என்ன உங்க யோசனையில ஏதாவது விடை கிடைச்சிருக்குமே, அதை சொல்லுங்க முதல்ல. மீத்தேன் மலையில் கிடைக்காதாம், மாறாக பூமிக்கு கீழே கிடைக்குமாம். அதுவும் வெற்றிகளாக தோண்டுவார்களாம், அப்படியே அரிசாண்டலாகவும் தோண்டுவார்களாம் என்று விஞ்ஞான விளக்கம் கூறினால் இந்த மெய்ஞானியின் மூக்கிலிருந்தல்லவா மீத்தேன் வரும். பார்த்து பைப்பை இங்க கொண்டு வந்து மாட்டிட போறாங்க. அந்த திட்டத்துக்கு அனுமதி யாரு, இந்த திட்டத்துக்கு யார் அனுமதின்னு ஒரே குழப்பமா இருக்குதே. உங்க பங்கு உண்டோ? இடிதாங்கி பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் போது அதில் கார்பன் பேப்பரை வைத்து நகலெடுத்து பழக்கப்பட்டவன். ஆனால் அந்த கார்பனுக்கு ஹைட்ரோ என்று பெயர் வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் பூமிக்கு கீழே இடிதாங்கிக்கு தெரியாமல் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டவர்கள் யார் என்று கேட்க தோன்றும். அடடா, ஒன்றும் தெரியாத அப்பாவி அரசியல்வாதி அல்லவா நீங்க இருந்திருக்கீங்க. இப்ப விவரம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் உங்க நிலைப்பாட்டை எடுத்து சொல்லியிருப்பீங்களே. என்னுடைய கட்சியில் விஞ்ஞானி அணி இல்லை என்ற தைரியத்தில் மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் என்ற பெயரில் இடிதாங்கியின் மூளைக்கு காய்ச்சல் ஏற்படுத்த நினைத்தால் அதை தடுத்து நிறுத்துவான் என்று எச்சரிக்கிறான். சபாஷ், அரசியல்வாதினா இப்படிதான் இருக்கணும். பட்டுன்னு தோசையை மாத்தி போட்டுட்டீங்களே. உங்களை பயன்படுத்தி உள்ளாட்சி தேர்தல் மட்டுமல்ல, உலக தேர்தல் எல்லாத்துலயும் ஜெயிக்கலாம் போல. அவ்வளவு செல்வாக்கா உங்களுக்கு? இடிதாங்கியின் சட்டியில் என்ன கிடைக்கும் என்பதை இடிதாங்கியின் அகப்பை மட்டும்தான் அறியும் என்ற உண்மையை உளறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.